நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். அண்ணி, இந்த பவித்ராக்கு அம்மா ஓவர இடம் கொடுக்கறாங்க. இது எங்க போய் முடிய போகுதோ? ஆமா ஜோதி, அத்தை அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஆனா அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இதுல என்ன அண்ணி நல்லது? அத்தை கையாலேயே அவங்க கண்ணை குத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பவித்ராவே கம்பெனியை விக்கிறது தான் சரின்னு சொன்னா அத்தை அதை அப்படியே கேட்பாங்கல்ல. ஆனா அவ அப்படி சொல்ல மாட்டாளே. அவ எப்படி சொல்லுவா? நாம தான் சொல்ல வைக்கணும். ஏ பவி, இங்க வா. சொல்லுங்க அத்தை. உன் பாட்டிக்கு நீ நல்லது பண்ணுவியா இல்ல கெட்டது பண்ணுவியா? நல்லதா பண்ணுவேன். ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. நீ தானே கம்பெனி கடன் அடைக்க உதவி கேட்க சொல்லி அத்தைய வெளியில கூட்டிட்டு போனது? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். லூசா பவி நீ? உன்னால பாவம் அத்தை அங்க அவமானப்பட்டு வந்திருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? வருத்தமாதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது அத்தை? இப்ப கேட்டியே இது கேள்வி. கம்பெனியை வித்தா என்ன வரும்? காசு வரும். காசு வந்தா என்ன வரும்? என்ன வரும்? நிம்மதி வரும் பவி. உன் பாட்டி நிம்மதியா இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும் இருக்கணும். அப்படின்னா கம்பெனியை காப்பாத்த போராட வேண்டாம். வர்ற காசுக்கு அதை வித்துருங்கன்னு பாட்டி கிட்ட சொல்றியா? என்னடி பாக்குற? நாங்க அவங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். உனக்கும் அந்த அக்கறை இருந்தா போய் சொல்லு, இல்லனா வேணாம். என்ன நீ யோசிக்கிறான்? நம்ம வழிக்கு வர மாட்டா போலே. இப்ப பேசுவா பாரு. இங்க பாரு பவித்ரா, நீ இத செஞ்சா நீ என்ன கேட்டாலும் நாங்க தருவோம். இந்த வீட்ல உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம். எல்லாரும் உன்கிட்ட பாசமா பழகுவாங்க. உனக்கு அதானே வேணும்? ஆமா ஆமா. அப்போ நாங்க சொன்னதை அப்படியே போய் பாட்டி கிட்ட சொல்லு, ஓகேவா? இரு, அத்தை இப்போ உனக்கு ஒண்ணு தரேன். சாக்லேட். இந்தா சாப்பிடு, உனக்கு தான். நீ நாங்க சொன்ன மாதிரி அப்படியே பாட்டி கிட்ட போய் சொன்னா இந்த மாதிரி 100 சாக்லேட் வாங்கி தருவோம். 100 சாக்லேட்டா? ம். இருங்க, நான் இப்பவே போய் பாட்டி கிட்ட பேசுறேன். எப்படி ஜோதி என்னோட ராஜதந்திரம்? பயங்கரமான ஆள் அண்ணி நீங்க. கலக்கிட்டீங்க போங்க. ஆனா ஒண்ணு மட்டும்தான் இடிக்குது. என்ன? பவித்ரா நம்ம சொன்னதை செஞ்சா அவளை நம்ம பாசமா பார்த்து போன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல. ஆமா, பெரிய வாக்கு, பொல்லாத வாக்கு. கம்பெனியை வித்து காசு வந்ததும் ஒரே வாரத்துல இவ்வளவு துரத்தி விட்டுற போறோம். ஃப்ரீயா விடு ஜோதி, நமக்கு இப்ப காரியம் ஆனா போதும். அதான பார்த்த வேற லெவல் அண்ணி நீங்க. பாட்டி. என்ன பவி? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு. நம்ம பேசாம கம்பெனியை வித்துடலாம் பாட்டி. என்ன நீ திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா பாட்டி, அதனால தானே உங்களை அந்த ஆபீஸ்ல அவமானப்படுத்தினாங்க. எதுக்கு நீங்க மத்தவங்க கிட்ட அவமானப்படணும்? அந்த கம்பெனியை வித்துட்டு வேற ஏதாவது பண்ணிக்கலாமே பாட்டி. ஏன் பவி, நீ தான் கம்பெனி கையை விட்டு போகாதுன்னு நம்பிக்கையா பேசின. இப்ப நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? யோசிச்சு பார்த்தேன், இதுதான் கரெக்ட்னு தோணுது பாட்டி. அப்படியா சொல்ற? ஆமா பாட்டி, வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அதை விட்டுட்டு அதுல வர காசுல நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. போ பவி, சும்மா நீ குழப்பற. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? கம்பெனியை விக்கிறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க பாட்டி, அவ்வளவுதான். அப்படிங்கிற?
ஆமா பாட்டி. சரி, நான் யோசிச்சு ஒரு முடிவு பண்றேன். அம்மா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுவே நமக்கு பாதி ஜெயிச்ச மாதிரி. Success. என்னத்த நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேனா? ஓகே தானே? இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க, அப்படியே சொல்லிடுறேன். ஓஹோ, எல்லாம் இவங்க சொல்லி கொடுத்து அனுப்புனதா? ஆமா பாட்டி, அதுக்கு தான் இந்த சாக்லேட்டை கிஃப்டா கொடுத்தாங்க. இன்னும் நிறைய தரேன்னு வேற சொல்லியிருக்காங்க. பாட்டி, சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். அத்தை சொன்னதுக்காக தான் நான் அப்படி விளையாண்டேன். நீங்க கம்பெனி யாருக்கும் விற்காதீங்க. ம், சீக்கிரமே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? ம், சரிம்மா. குட்டி பிசாசு எல்லா பிளானுக்கும் தலையை ஆட்டிட்டு மொத்தமா போட்டு கொடுத்துருச்சே. இதுல ராஜதந்திரம்னு பில்டப் வேற. அவ சாதாரண ஆள் கிடையாத நீ, எமக்காதகி. ஏய், எதுக்குடி அத்தைக்கிட்ட எங்களை போட்டு கொடுத்த? பின்ன பாட்டி கம்பெனியை விற்க கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை போய் விற்க சொல்றீங்களே அத்தை. பாட்டி கண்ணுனா நான் அவங்க போட்டிருக்கிற கண்ணாடி மாதிரி. என்ன மீறி அவங்கள யாராலையும் குத்த முடியாது, ஓகேவா? அப்புறம் சாக்லேட் நல்லா இருந்துச்சு அத்தை, இன்னொன்று கிடைக்குமா? ஒண்ணு நில்லடி. മോളെ റെഡിയാ? ഞാൻ അപ്പവേ റെഡിയല്ലേ? ആ ഓക്കെ. ആ ഇവിടെ നോക്ക്, ഇവിടെ നോക്ക്. ആ ഇപ്പൊ ഇവിടെ നോക്ക്. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பண்ணு பண்ணு. ആ മോളെ നല്ല ഇങ്ങോട്ട് smile നോക്ക്. ആ ഇവിടെ. ஏய் வேணு, என்னடா கூத்து இது? கூத்தா? கிராமத்து புத்தி போகுதான் பாரு. போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. இவளுக்கு எதுக்கு போட்டோ ஷூட்டு? ஐயோ, சார் தான் மம்முட்டி. பாம்பேல பெரிய செலிபிரிட்டி போட்டோகிராஃபர். கேத்ரினா கைஃப், தீபிகா படுகோனே மாதிரி பல நடிகையில போட்டோ எடுத்தவர். ஆமா, அவர் எதுக்குடா இவள போய் போட்டோ எடுக்கிறாரு? பாபியா யதார்த்தமா பாத்துருக்காரு போல. ஒரு கிட்ஸ் மேகசின்காக போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. பாபி அப்படிதான். ആ മോളെ ക്യാമറ നോക്ക്. ആ ഇവിടെ. ആ ആ നൈസ്. മോളെ നീ ഒരു ബാൺ ആക്ട്രസ് ആണ്. தேங்க்யூ. அண்ணி, இவளுக்கு வந்த வாழ்வை பாருங்க அண்ணி. ஆமா, அப்படியே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. எவ்வளோ பெரிய போட்டோகிராஃபர். நம்ம ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். டேய் வேணு வேணு, அந்த போட்டோகிராஃபர்ட்ட சொல்லி எங்க ரெண்டு பேரையும் அழகா போட்டோ எடுக்க சொல்லுடா, ப்ளீஸ்டா. என்ன விளையாடுறீங்களாக்கா? ரொம்ப பண்ணாதீங்க மாமா. இவளெல்லாம் போட்டோ எடுக்கிறாரு, எங்களை எடுக்க மாட்டாரா அவரு? ഹലോ എക്സ്ക്യൂസ് മീ മമ്മൂട്ടി സർ. ഹലോ. അട എന്താണ് പ്രശ്നം? Why are you disturbing me? Sorry sir, they also want to take a pictures from you. ഓ അത് ശരി. Even I also want to take a group photo. Let them to join. டேய் என்னவா என்னவா? அவருக்கும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணுமா, வர சொல்றாரு. போய் ரெடி ஆயிட்டு வாங்க சீக்கிரம். ஐயோ, ஏய் வாங்க நீ சீக்கிரம் போலாம். ஏய் அடிடி எல்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, போங்க போங்க போங்க.
பவி, என்னம்மா போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த போட்டோல நீங்க எல்லாரும் இருக்கீங்க, ஆனா நான் மட்டும் இல்ல. என் போட்டோவும் இங்க இருந்தா நல்லா இருக்கும்ல பாட்டி? அதுக்கு என்ன, உன்னை ஒரு போட்டோ எடுத்து மாட்டிட்டா போச்சு. ஆஹா, என் போட்டோ மட்டும் தனியா மாட்டக்கூடாது. நானும் உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கணும். நீ கேக்குறது கரெக்டா, ஆனா அதுக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்களாம் ஒத்துக்கணுமே. அதானே பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியானதும் நாம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். சரியா? ஆஹா, எனக்கு இப்பவே போட்டோ எடுக்கணும். என்னடா பவி, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இப்ப கேட்டா சித்தியும் அத்தையும் வீணா சண்டைக்கு வந்துருவாங்க. அப்போ அவங்க தான் பிரச்சனை. அவங்கள சமாளிச்சுட்டா ஓகே தானே? உன் பாட்டி என்னாலேயே அவங்கள சமாளிக்க முடியல, இதுல நீ என்ன பண்ண போற? நீங்க அந்த காலம் பாட்டி, இதுக்கெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஆ? ம். மாமா, என்ன பவி? உங்க காது காட்டுங்க. ஆ? ம். போங்க, போய் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. பண்ணிடுவோம். என்ன பண்ண போற? முதல்ல நீங்க போய் ரெடி ஆகுங்க. ரெடி ஆகணுமா? எதுக்கு? போட்டோ ஷூட்டுக்கு. போட்டோ ஷூட்டா? நான் ரெடியா தான் இருக்கேன். சார், எப்படி நம்ம ஆக்டிங்? அடிப்பாளி சாரே. தேங்க்யூ. என்னடி இதெல்லாம்? சார் பெரிய போட்டோகிராஃபர். ஆளை பார்த்து அப்படி தெரியலையே. பெரிய மாதவன் நீங்க. பேசாம நில்லுங்க. சரி சரி, நாங்க எல்லாரும் வந்துட்டோம், சீக்கிரம் எடுங்க. இருங்க இருங்க, நான் போய் என் பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன். பாட்டி, பாட்டி. என்ன பவி? வாங்க பாட்டி போலாம். வரேன். ஏய், நீ என்ன அங்க உட்கார்ற? எந்திரிச்சு போங்க. நோ 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 நோ, ಈ ಕುಟಿಯಲ್ಲೇ ಸೆಂಟರ್ ಆಫ್ ಅಟ್ರಾಕ್ಷನ್. ನೀ ಇರು ಮೋಳೆ. எது இவ கூடயா? ஐயே, அவரை டென்ஷன் பண்ண அப்புறம் போட்டோ எடுக்காம போயிடுவாரு. நீ சும்மா இருக்கா? கொஞ்ச நேரம் வாயை வச்சுன்னு சும்மா தான் இரண்டி. நீங்க எடுங்க சார். ಓಕೆ, ಸ್ಮೈಲ್. ஏய், என்னடி நாடோடி படத்தோட கட் அவுட் ரேஞ்சில் இருக்கு. கடைசியில இந்த குட்டி பிசாசு நம்ம ஃபேமிலி போட்டோல இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஆமா அண்ணி, எனக்கு என்னவோ இதுக்காக தான் பிளான் போட்டு அந்த போட்டோகிராஃபரை வர வச்சிருக்காங்க போல. நம்ம தான் தேவை இல்லாம ஏமாந்துட்டோம். எப்படி பாட்டி, நான் சொன்ன மாதிரியே போட்டோ எடுக்க வச்சுட்ட பாத்தீங்களா? பயங்கரமான ஆளுதான் நீ, தெரியுமா? நீ நினைச்சத நடத்தி காட்டிட்டியே. ம்? அதான் பவித்ரா. ம். இந்த பவி ம். நினைக்கிறத நடத்துவா, நடக்கிறத நடப்பா. ம். மேடம், பார்ட்டியில் நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல மேடம், அங்கே நடந்தது எதையும் நான் மனசில் வச்சுக்கல. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான் மேடம். என்ன? உங்கள் பர்த்டேவுக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சே, அதான். ஏன் சார், மொத்த பார்ட்டியுமே உங்க ஏற்பாடு தான். அதுவே பெரிய gift தானே? சே அப்படி இல்லைம்மா. வேற எப்படி? இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்காக உண்டியெல்லாம் காசு போடுறோம். ஆனாலும் சாமிக்காக தனியாக பூ வாங்கிட்டு போகிறோம்ல.
எப்படி சார் இதெல்லாம்? வீட்ல இருந்து வரும்போதே யோசிச்சுட்டு வருவீங்களா இல்ல ஆன் த ஸ்பாட்டா? அட நீங்க வேற சிஸ்டர், கிண்டல் பண்ணாதீங்க. வாங்க வாங்க, என்ன விஷயம்? எல்லாம் கம்பெனி விஷயம் தான் சித்தி. அம்மா என்ன முடிவுல இருக்காங்கன்னே தெரியல. அதெல்லாம் இல்ல அத்தை. கம்பெனியை விற்க கூடாதுன்னு தான் அத்தையோட முடிவே. அதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்னாச்சு மேடம்? அன்னைக்கு அட்வான்ஸ் பணம் போட்டு விட்டோம்ல, அப்படி இருந்தும் ரமா கம்பெனியை விற்க யோசிக்கிறா. இது ஒரு விஷயமா? அட்வான்ஸ் கேஷ் செலவாயிடுச்சுன்னா டீலை முடிக்கிறதான ஒரே வழி. புரியல. அதாவது பார்ட்டிக்கிட்ட நீங்க வாங்கின அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தா தானே டீலை கேன்சல் பண்ண முடியும். பணமே இல்லைன்னா? சரி, இவங்களுக்கு இருக்கிறதே 3 கோடி கடன் தான். அப்போ மிச்சம் 7 கோடி அதை தான் என்கிட்ட வாங்கியிருக்காங்களே. நாங்க எப்பங்க உங்ககிட்ட கடன் வாங்கணும்? வாங்கினீங்கன்னு உங்க அத்தைய நம்ப வைங்கன்னு சொல்றேன். என்கிட்ட வாங்கின கடனை அடைக்கணும்னு சொல்லி அந்த பணத்தை என்கிட்டே கொடுத்துருங்க. அதுக்கு மேல டீலை கேன்சல் பண்ணணும்னா சொலையா 10 கோடி தேவைப்படும். காசே இல்லைன்னா கம்பெனி விற்கிறதான ஒரே வழி. சார், பயங்கர உஷார் சார் நீங்க. காசை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதை நீங்களே திருப்பி வாங்க ஐடியா கொடுக்குறீங்களே. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. இது நான் காயத்ரி மேடத்துக்காக கொடுத்த பணம். அது என்னைக்கும் அவங்க பணம் தான். மேடம் மேல நான் வச்சிருக்க மரியாதைக்கு முன்னாடி எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. என்ன மேடம்? ஆனாலும் நீங்க செம பிரில்லியன்ட். நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா அவங்க கண்டிப்பா கம்பெனியை வித்து தான் ஆகணும். அக்கா, சர்க்குணம் சார் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாம ஈஸியா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் போல. அவர் சொன்னது புரிஞ்சிருச்சுல்ல? கிருஷ்ணா கிட்ட சொல்லி ரமா கிட்ட பேச சொல்லுங்க. சரி சித்தி. சரிங்க அத்தை. என்னடி இந்த ஆளு காசை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி கேக்குறாரு? சும்மா இருங்க நீ. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. வாங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? அன்னைக்கு அண்ணன் 3 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு அட்வான்ஸ் காசுல கேட்டிருந்தாருல. ஆமா. அது போக இன்னும் வெளியே கொஞ்சம் கடன் இருக்கான். அதுக்கு பணம் வேணும்னு சொன்னாரு. இன்னும் கடன் இருக்கா? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு கடன் இருக்கா? 7 கோடிமா. கிருஷ்ணா எங்க? கிருஷ்ணா, கிருஷ்ணா. அம்மா, அம்மா கூப்பிடுறாங்க. என்ன கிருஷ்ணா, இன்னும் 7 கோடி கடன் இருக்குன்னு சொல்ற? எதுக்கு இவ்வளவு கடன் வாங்கின? நான் என்ன என் சொந்த செலவுக்கு வாங்க போகிறேன்? எல்லாம் கம்பெனிக்காக வாங்கினதாம்மா. கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக அங்கே இங்கேன்னு நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன். மொத்தமாக லாஸ் ஆனதுனால இப்போ கடன்லாம் சேர்ந்து லீகல் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. அமௌண்ட் ரொம்ப பெருசு. அதை அவசரத்துக்கு வாங்கினதுனால வட்டி அதிகமாகிடுச்சு. இப்போ சொன்ன தேதியில் அசல் அடைக்கலைன்னா இன்னும் பெரிய லாஸ்மா. அதுக்கு அதான் அந்த அட்வான்ஸ் பணத்தில் 7 கோடி மிச்சம் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் சரி பண்ணிடலாமா? முடியாது கிருஷ்ணா. இதுக்கு மேல அந்த பணத்துல இருந்து என்னால கை வைக்க முடியாது. அப்போ கடன் வாங்கினவங்க கிட்டலாம் நான் என்ன பதில் சொல்றது? அதை என்கிட்ட கேட்டா செஞ்ச நீ? எல்லா பொறுப்பையும் நீங்க தானம்மா என்கிட்ட கொடுத்தீங்க. அதுக்குன்னு கண்ணு மண்ணு தெரியாம கடன் வாங்குறதா? சரிம்மா, இதெல்லாம் ஏன் தப்பு தான். அதுக்கான தண்டனை நானே அனுபவிச்சுக்கிறேம்மா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, கடனை கட்ட முடியலன்னு கேஸ் கொடுத்து நான் அரெஸ்ட் ஆகிற நிலைமைக்கு வந்தா நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழி இல்லைம்மா. என்ன பேசுற கிருஷ்ணா? கொஞ்சமாவது ஆம்பளையா பேசு. தோற்று போனதுக்கப்புறம் என்னம்மா ஆம்பளை? ஊரே காரி துப்ப போகுது.
அதுக்கு மேலே வேற என்னம்மா இருக்கு? இத பாரு கிருஷ்ணா, பலங்கிறது உடம்புல இருந்தா போதாது, மனசுல இருக்கணும். அப்படி இருந்தா நீ இப்படிலாம் பேச மாட்ட. முதல்ல மனுஷனுக்கு துணிச்சலும் தைரியமும் வேணும். அது உன்கிட்ட இருந்திருந்தா நீ கம்பெனியை இந்த நிலைமைக்கு வர விட்டுருக்க மாட்டேல. ஆனா நீதான் உன் பொண்டாட்டிக்கிட்டே தைரியமா பேச மாட்டேங்கிறியே. சரி விடு, நான் எதுவும் பேசல. உனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், அவ்வளவுதானே? போ, என்ன செய்யலான்னு நான் யோசிச்சு சொல்றேன். போன்னு சொல்றேல, கூட்டிட்டு போ. உங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு? நீ எங்க இருந்தாலும் அந்த இடத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. அப்ப நீ தான் உங்க பாட்டியோட மனசை மாத்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்யணும். கிருஷ்ணா மாமா வேற பாட்டி அப்செட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்களே. சரி விடு பவி, நீ போய் ஹாப்பியா பேசினாலே பாட்டியும் ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. அப்புறம் என்ன? பாட்டி பாட்டி, நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? இப்போ வேணாமா? எனக்கு போர் அடிக்குது பாட்டி. நான் ஜோக் சொல்லுவேன், நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். பசுமாடு இருக்குல்ல, அது ஏன் பால் தருது தெரியுமா? ஏன்? பதில் சொல்ல சொன்னா என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு தெரியாதுமா. ஏன்னா அதால காஃபி டீ எல்லாம் தர முடியாதுல்ல, அதான் பால் தருது. நீ போய் கீழே விளையாடுமா. முடியவே முடியாது. நீங்க இன்னும் சிரிக்கவே இல்ல. நீங்க சிரிக்கிற மாதிரி இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? எலி இருக்குல்ல, அதுக்கே வால் இருக்கு தெரியுமா? தெரியாது பவி. என்ன பாட்டி, இது கூட உங்களுக்கு தெரியல? எலிக்கு ஏன் வால் இருக்குன்னா, செத்த அப்புறம் அதை தூக்கி போனதான். என்ன பாட்டி, நீங்க எதுக்கும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? இருங்க இருங்க, நான் உங்களுக்கு வேற ஜோக் சொல்லட்டுமா? பவி, பாட்டி வேற யோசனையில இருக்கேன், நீ அப்புறமா வந்து விளையாடுமா. ஆஹா, நீங்க சிரிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இருங்க, இந்த ஜோக்குக்கு நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. சொல்றல, அதெல்லாம் வேண்டாம். இல்ல பாட்டி, இந்த ஜோக் நல்லா இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. 1008 பிரச்சனை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, இதுல நீ வேற. எல்லா நேரத்திலயும் உன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்க முடியுமா? அறிவில்ல உனக்கு? பெரியவங்க ஒண்ணு சொன்னா அதை உடனே கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோ. உன்கிட்ட அது சுத்தமாவே இல்ல பபி. நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் செய்வேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரியாம தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாத. இதெல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லாதது. முதல்ல நீ கீழே போ, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். போன்னு சொல்றேன்ல.